வள்ளியின் வேலன் சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போற நிலையில வள்ளி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஸ்ரேயா ரொம்பவே உருக்கமா சில விஷயங்கள ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சன் டிவில ரஞ்சினி சீரியல், விஜய் டிவில சரண்யாவுடைய வைதேகி காத்திருந்தால் சீரியல், அந்த வரிசையில இப்போ ஜீ தமிழ்ல ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸ்ல டெலிகாஸ்ட் ஆகி முடிய போற சீரியல் தான் வள்ளியின் வேலன். பிரைம் டைம்ல ஒரு சீரியல் குறைஞ்சது 500 எபிசோடுக்கு மேல போகும். ஆனா இந்த சீரியல் தான் ரொம்பவே கம்மியா 250 எபிசோடுக்குள்ள டெலிகாஸ்ட் ஆகி கூடி சீக்கிரமே முடிவுக்கு வரப்போகுது. இதுக்கான காரணம் கொஞ்ச நாளா இந்த சீரியலுக்கு கொஞ்சம் கம்மியான டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடைச்சிட்டு வரனால இந்த சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. இந்த நிலையில சீரியல்ல நடிச்ச எல்லாரும் சீரியலை பத்தின சில மறக்க முடியாத விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில இந்த சீரியல்ல மெயின் ஹீரோயின் ஆக்ட் பண்ற நடிகை ஸ்ரேயா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வள்ளியின் வேலன் சீரியல் முடிய போறது நினைச்சாலே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நானும் சித்துவும் நடிக்கிறனால கண்டிப்பா இந்த சீரியல் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு நினைச்சோம். ஆனா நடந்தது வேற. அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு. எங்க சீரியலோட கதை நல்லா இருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் சரியா எடுக்கிறது இல்ல. அதனாலதான் 500 எபிசோடு கூட போகாம எங்க சீரியலை இவ்ளோ சீக்கிரம் முடிக்க போறாங்க. பொதுவா பிரைம் டைம் சீரியல் குறைஞ்சது 1000 எபிசோட தாண்டி போகும். ஆனா இப்போலாம் டிஆர்பி சரியா எடுக்கல, சீரியல் நல்லா போலன்னு சொல்லி சீக்கிரமாவே சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாரும் சீரியலை முடிக்காதீங்க அப்படின்னு என்கிட்ட கேக்குறாங்க. எனக்குமே சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா என்ன பண்றது, அவங்க முடிக்க சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நம்மளால கேட்க முடியும். இது எனக்கு பெரிய ஏமாற்றமாவே போச்சு. இந்த சீரியல் மூலமா நான் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன். இந்த சீரியல் எனக்கு மறக்க முடியாத பல விஷயங்களை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒண்ணு. உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன். மேலும் எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைச்சா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஸ்ரேயா சொல்லி இருக்கிற இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.